இதுதான் சித்த மருத்துவத்தில் பித்தம் அப்படின்னு சொல்லுவோம். 3 தோடங்கள். ஸோ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் பொதுவாக இந்த 3 தோடங்களை அடிப்படையாக வைத்து தான் செய்யும். இந்த மாதிரி அந்த பித்தம் நம்ம உடலில் அதிகரித்து இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு அறிகுறியாக தெரியுது. பித்தம் அப்படின்னு சொல்கிறது பித்த நீர், நம்ம உடலில் அதிகமாக சுரக்கக்கூடிய பித்த நீர் நம்ம அதிகமாக இருக்கும்பொழுது இறுக ஆரம்பிச்சிருச்சுன்னா கற்கள் மாதிரி உருவாகுது. பித்தப்பை கற்கள் பார்த்துட்டு சொல்லும்போது இல்லைங்க பித்தம் அதிகமாக இருக்குது, இதை சரி செய்கிறதுக்கு இந்த மாதிரியான உணவு முறைகளை முதல்ல மருந்தாக கிடைக்கும்பொழுது அதனோட பலன்களே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பித்தத்தினால் வரக்கூடிய அத்தனை விதமான நோய்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது மிக சிறந்த ஒரு மருந்து. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் பெரும்பாலும் நிறைய நோய்களுக்கு காரணமாக இருப்பதுன்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணம். இதுதான் சித்த மருத்துவத்தில் பித்தம் அப்படின்னு சொல்லுவோம். 3 தோடங்கள். ஸோ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் பொதுவாக இந்த 3 தோடங்களை அடிப்படையாக வைத்து தான் சிகிச்சை கொடுப்போம். இப்போ வாதமாக இருக்கட்டும், இல்லை பித்தமாக இருக்கட்டும், இல்லை கபமாக இருக்கட்டும். பெரும்பாலும் இந்த பித்தத்தினால் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். பித்தம் நம்ம உடலில் அதிகரித்து இருந்ததுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பித்தம் அப்படின்னு சொல்கிறதே உடல் சூடு, உடல் உஷ்ணம் அதிகமாகும்பொழுது தான் நமக்கு நிறைய நோய் நிலைகள் ஏற்படுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தலைமுடி உதிர்தல், இளநரை பிரச்சனை இருக்கிறது, கண்களில் எரிச்சல் இருக்கிறது, உடல் எப்போவுமே ஒரு ட்ரைனஸ் இல்லை எப்போவுமே ஒரு உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க, உடலில் அதிகமான ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. செரிமானம் சரியாக ஆகலை, நான் சாப்பிட்ட உணவு இத்தனை மணி நேரம் பிறகும் எனக்கு உணவு செரிமானம் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி நீரிழிவு, இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு குறையாமல் இருக்குங்க. நான் என்னென்னவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் பிளட் சுகர் லெவல் எனக்கு குறையல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ ஹெச்பிஏவன்சியும் எனக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அவங்களாம் நார்மலாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பாத எரிச்சல் ஏன் இருக்குது அப்படின்னா பித்தம். ஸோ நம்ம உடல் பித்த தோடம் அதிகரித்து இருக்கும் பொழுது நம்ம உடல்லையாக இருக்கட்டும் இல்லை தசைகளாக இருக்கட்டும் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு எரிச்சல் கொடுக்குற மாதிரியோ உடல் உஷ்ணம் அதிகமாகிற மாதிரியோ ஒரு சிம்டம்ஸ் தெரியும். இதுவே பார்த்தோம்னா இந்த மூலாதார சூடு அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். மூலாதார சூடு அப்படின்னு சொல்கிறது நம்ம மூலாதாரம், அதாவது சக்ராஸில் பேஸ் சக்ரா அப்படின்னு நம்ம சொல்வோம். அந்த மூலாதாரத்தில் ஒரு உஷ்ணம் ஏற்படும் பொழுது தான் இதனால் ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது பைல்ஸ் வர்றது, இல்லை ஃபிஸ்டுலா வர்றது, ஆண்களுக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு. இதுவே பெண்களுக்கு பார்த்தோம்னா யூட்ரஸ் ரிலேட்டடாக ஓவர் ப்ளீடிங் இருக்கிறது, பிசிஓடி மாதிரி பிரச்சனையோ வெள்ளைப்படுதல் தொந்தரவோ நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. இந்த மாதிரி அந்த பித்தம் நம்ம உடலில் அதிகரித்து இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு அறிகுறியாக தெரியுது. பித்தம் அப்படின்னு சொல்கிறது பித்த நீர், நம்ம உடலில் அதிகமாக சுரக்கக்கூடிய பித்த நீர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இந்த பித்த நீர் அதிகமான உஷ்ணத்தினாலும் என்ன ஆகும்னா கால் பிளாடர்லே பித்தப்பையிலே நமக்கு இறுக ஆரம்பிச்சிடும். உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது இறுக ஆரம்பிச்சிருச்சுன்னா கற்கள் மாதிரி உருவாகுது, பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கால் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிற ஒரு நோயாக மாறுது. ஸோ இந்த பித்தம் நம்ம உடலில் அதிகரிக்க இத்தனை பிரச்சனைகளும் இருக்குது இல்லையா? இதை நம்ம எளிமையாக எப்படி சரி செய்யலாம்? உணவு முறையில் பார்த்தோம்னா பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நாடி பார்த்துட்டு சொல்லும்போது இல்லைங்க பித்தம் அதிகமாக இருக்குது, இதை சரி செய்கிறதுக்கு இந்த மாதிரியான உணவு முறைகளை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அதிகமான காரம், எண்ணெய் தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். அப்போது ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள், சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ணும். அதிகமான எண்ணெய் தன்மை இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம குறைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகள், இரவு நேரத்து நல்ல ஒரு உறக்கம், அதிகமான இரவு நேரத்தில் நேரம் கடந்து சாப்பிட்றது, இது எல்லாமே
தவிர்த்துட்டு வாரம் 2 முறை நம்ம எண்ணெய் குளியல் அவசியம். பொதுவாக நம்ம உடல் வறட்சியாக இருந்துச்சுன்னா நெய் இருக்கக்கூடிய மருந்துகள், சித்த மருந்தில் நெய் மருந்துகள் அப்படின்னே நிறைய மருந்து வகைகள் இருக்குது. ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்ற மாதிரி சிறப்பான நெய் மருந்துகள், நெய்யோடு ஒரு மூலிகையை சேர்த்து நம்ம தயாரிக்கும்போது, அதை ரெடி பண்ணும்போது ஸ்பெஷலாக நம்ம உடலில் அவ்வளவு நன்மைகள் நமக்கு உருவாகுது. இதில் குமரி நெய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குமரி நெய் அப்படின்னு சொல்கிறது பித்தத்தை தணிப்பதற்கு நமக்கு ஸ்பெஷலாக சித்தர்கள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான பித்தம், அதிகமான உஷ்ணம், இதனால் இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன எல்லா சிம்டமுமே நமக்கு குறையணும்னா குமரி நெய் நமக்கு பயன்படுது. குமரி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், கற்றாழை. இந்த கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை, இதனோட பலன் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நிறைய அதாவது அல்சர் பிரச்சனை இருக்குது, பிசிஓடி, பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. இதனால தான் இதுக்கு குமரி அப்படின்னு பெயர் இருக்குது. ஸோ இதை நம்ம நெய்யாக பயன்படுத்தும் போது அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நெய்யை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு, பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பிசிஓடி இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா இதை பயன்படுத்திட்டு திரும்பவும் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு 60-70 நாட்களே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, குழந்தையின்மை பிரச்சனை, ஆண்களுக்குமே அதிகமான உடல் உஷ்ணத்தினால ஸோ சீக்கிரமாக செம்மண் லீக் ஆகுது, இல்லை வாட்டரி செம்மண் இருக்குது அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் இருந்தீங்கன்னா இந்த நெய்யை தாராளமாக பயன்படுத்தலாம். இது வீட்டிலே கூட நீங்கள் சிம்பிளாக செஞ்சுக்கலாம், இல்லை மெடிசனாக நம்மக்கிட்டேயும் அவைலபிளாக இருக்குது. இது வீட்டில் நம்ம எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். மருந்து முறைப்படி இதை எப்படி சாப்பிட்ணும், நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த நெய்யோடு சேர்ந்து வேறு என்ன மருந்துகள் சேர்த்து சாப்பிட்லாம் அதையும் நான் சொல்கிறேன். குமரி நெய் அப்படின்னு சொல்கிறது என்ன, கற்றாழை நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ மேல் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 7 முறை 8 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜெல்லை மட்டும் தண்ணீரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஜெல் மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எவ்வளவு இருக்கோ அதுக்கு சம அளவு நம்ம நெய் எடுத்துக்கணும். ஸோ சம அளவு நெய் எடுத்துக்கணும். இதனோட மற்ற மூலிகைகள் என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, உடலுக்கு குளிர்ச்சி தன்மை தரக்கூடிய மூலிகைகள் தான். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே நம்ம செய்யலாம். இப்போது இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கற்றாழை ஜெல் நமக்கு இருக்குன்னா இதற்கு தேவையான மூலிகைகள் நான் சொல்கிறேன். 100 கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடி எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் அளவுக்கு சீரகம் பொடி, 100 கிராம் நெல்லிக்காய் பொடி. ஸோ இது 3மே நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலுமிச்சை சாறு ஒரு 100 ml எலுமிச்சை சாறு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அந்த நெய்யோட காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நல்லா காய்ச்சி, ஏன்னா இது சேர்க்கக்கூடியது எல்லாமே திரவ நிலையில் இருக்கக்கூடியதான். ஸோ நீர்த்துவம் நிறைந்திருக்க நீர்த்துவம் எல்லாமே சுண்டி அந்த மூலிகைகளோட சத்துக்கள் நெய்யில் கலந்து நமக்கு ஒரு மருந்தாக கிடைக்கும் பொழுது அதனோட பலன்களே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பித்தத்தினால் வரக்கூடிய அத்தனை விதமான நோய்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது மிக சிறந்த ஒரு மருந்து. எந்த அளவுங்க இது சாப்பிடலாம் அப்படின்னா, காலையில் ஒரு 15 ml, இரவு நேரத்தில் உணவு எடுப்பதற்கு முன்னால் ஒரு 15 ml. ஸோ தொடர்ந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு 60 நாட்கள் நம்ம சாப்பிடும்போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்கும். நெய் சாப்பிட்டா வெயிட் போட்டுருமா, நெய் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா, இது மருந்தாக நம்ம சாப்பிட்றோம். நெய்யினால் நமக்கு வெயிட் போடாது. அதுக்கு தான் நெய் உருக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெய் உருக்கி தான் நம்ம சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது தொடர்ந்து இந்த நெய்யை உருக்கி நம்ம இது சாப்பிடணும். இது நம்ம மருந்தாக நம்ம எடுக்கும்போது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்க கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு காலை இரவு 2 வேளையும் சாப்பிடும்போது பித்தத்தினால் வரக்கூடிய அத்தனை விதமான நோய்களுக்கும் இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இந்த நெய் மருந்து. இதனோட நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி சில மருந்துகள் இந்த நெய்யோடையே, இந்த குமரி நெய்யோடையே இந்த மருந்து கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ உடலில் அதற்கேற்ற மாதிரி துணை மருந்துகளும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது தொடர்பான உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.